Hello teachers, எல்லாரும் நல்லபடியா PGTRB எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. ஸோ கொஸ்டின் எப்படி சொல்கிறது, யூனிட் 5ல இருந்து நம்ம எதிர்பார்த்து எல்லாம் ஒரு 10 யூனிட்ல நமக்கு மொத்தமாக வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கோன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருடைய ஒப்பீனியனுமே அப்படி தான் இருந்தது. அதாவது ஷேக்ஸ்பியர் யூனிட்லேயே வந்து டம்ப் ஆகி அப்படி நின்றுட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற அளவுக்கு. ஏன்னா யூனிட் 5ல் அவ்வளோ கொஸ்டின்ஸ் அண்ட் நம்ம எதிர்பார்த்த ரொம்ப கஷ்டமான டாபிக்னு எதிர்பார்த்தது யூனிட் 4ல் அண்ட் யூனிட் 8 அண்டு புது டாபிக்ஸ் நமக்கு இந்த தடவை சிலபஸ் அப்டேட் பண்ண அந்த இதுலேருந்து நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அந்த கொஷின்ஸ் எல்லாம் இல்லை. பட் ஓவராலாக பார்க்குறப்ப கண்டிப்பாக கொஷின்ஸ் ஈஸி தான். என்ன நம்ம ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டோம், ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப இன்டெப்த்தாக கொஷின் கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா கலிவர்ஸ் ட்ராவல்லாம் அப்படி உட்காந்து டேட் வைஸாக படிச்சிருப்பாங்க எல்லாருமே. அண்ட் பில்கிரிம் ப்ராக்ரஸாக இருக்கட்டும் அண்ட் அடோனைலேருந்து 55 ஸ்டான்ஸாகவும் படிச்சுட்டு தான் போயிருந்தோம். பட் ஆனால் நல்ல வேலை ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, பித்தியன் ஆஃப் தி ஏஜ். நான் பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் திருப்தியாச்சு. ஏன்னா 55 ஸ்டான்ஸாக முடிச்சுட்டு அதுலேருந்து ஒரு கொஷின் கூட வரலையா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பரவாயில்ல ஒன்று கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் யூனிட் 5 ஷேக்ஸ்பியர்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ். ஸோ எல்லாருமே நல்லா எழுதியிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் கீ பார்த்துடலாம். இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நிறைய வேரி ஆகுது. ஸோ அது என்னென்ன கொஷின்ஸில் என்னென்ன வேரி ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து ஏ சீரீஸ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட், கோல்ரிட்ஜ் குப்லகான் டஸ் நாட் கம்பைன் டேஷ். ஸோ இதில் எது வந்து குப்லகானில் வந்து வராதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான கான்செப்ட் இதில் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் utopianism with despair, morality with eroticism, loss of imagination and innocence, demonic energy with stately calm. அதாவது எங்கே நமக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு ஆப்ஷன் நிறைய இடங்கள்ல வந்து இதில் தான் குழப்புது. அதாவது ஆப்ஷன் பியா இல்லை ஆப்ஷன் சியா அப்படிங்கிறது. ஸோ லாஸ் ஆஃப் இமேஜினேஷன் அண்ட் இன்னசென்ஸ் வருமா, இல்லை மொராலிட்டி வித் எரோட்டிசிசம் வருமானா ஆப்ஷன் பி, மொராலிட்டி அண்ட் எரோட்டிசிசம். ஓகே, நான் இதுவும் கொடுக்குறாங்க லாஸ் ஆஃப் இமேஜினேஷன் அண்ட் இன்னசென்ஸ்னு. பட் மொராலிட்டி வித் எரோட்டிசிசம் இஸ் தி ரைட் ஆன்சர். அண்ட் செகண்ட் கொஸ்டின், fill in the blanks with the most appropriate words. ஸோ இது எங்கேருந்து வந்திருக்கு இந்த கொஸ்டின்னு பார்த்தா கீதாஞ்சலி ஓம்லேருந்து வந்திருக்கு. ஸோ ஃப்ரம் தி ட்ராவலர் whose sack of dash is empty before the voyage is ended, whose garment is torn and dust laden, whose strength is exalted, remove shame and poverty and renew his life like a flower under the cover of thy dash night. So இதுக்கான ஆன்சர் வந்து provisions and kindly. ஓகே, ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கைண்ட்லி கீதாஞ்சலியிலேருந்து இந்த கொஸ்டின் வந்து நமக்கு வந்துருக்கு. ஸோ கீதாஞ்சலியிலேருந்து நமக்கு 2 கொஸ்டின். ஆனால் அதுலேயுமே என்ன பிரச்சனைனா, அவரோட இன்னொரு போயமான ஒரு ஒர்க்கில் வந்து வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் அண்ட் த ஹெட் இஸ் ஹெல்டு ஹை. நம்ம அதை அப்படியே எடுத்து கரெக்டாக மேட்ச் பண்ணோம்னா அந்த மேட்ச் தி ஃபாலோயிங் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். பட் அதுக்கான உள்ளார்ந்த மீனிங் எடுத்து சில இதில் வந்து ஆப்ஷன் பியா இல்லை டியா அப்படிங்கிற ஒரு இதுவும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதையும் பார்க்கலாம். And 33, Prometheus is discovered bound to the precipice of the mount. So இது ரொம்ப ஈஸியானது தான், Indian Caucasus Mountain. Okay, Indian Caucasus Mountain. And who make the following statement? Sorry. Who make the following statement? Could you not keep a secret? Must every word leak out of you as surely as the final drops of your mother's milk. ஸோ இது யார் சொன்னது அப்படின்னு பார்த்தா லைன் அண்ட் ஜுவல்லில் வரக்கூடிய டயலாகு. ஸோ யார், லெக்குனல். ஓகே, லெக்குனல் தான் சொல்கிறார். அண்ட் நெக்ஸ்ட், ஆலிவர் கோல்ட்ஸ்மித் பிளே ஷீ ஸ்டூப்ஸ் டு கன்க்வர். ஸோ அது என்ன பிளே? இட்ஸ் அ சென்டிமெண்டல் காமெடி. ஓகே, it's a sentimental comedy. Who among the following called the American scholar as the American intellectual declarations of independence? யார் இதை சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்கன் ஸ்காலர் ஒர்க்கை பார்த்து யார் இந்த மாதிரி சொன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆலிவர் வெண்டல் ஹால்ம்ஸ். ஓகே, ஆலிவர் வெண்டல் ஹால்ம்ஸ். Recall the rhyme scheme of E. Gums, the Cambridge ladies. Actually இதில் என்னன்னா, Cambridge ladies வந்து ஒரு sonnet, 14 line sonnet.
ஆனால் என்ன பிரச்சனை, இப்போ பெட்ரார்கன் சானட்னா இந்த ரைம் ஸ்கீம் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கும். பட் இங்கே இந்த போம்ல அது போல் எந்த ஒரு ரைம் ஸ்கீமையுமே ஃபாலோ பண்ணாமல் தான் எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஒன்று அது பெட்ரார்கன் சானட்டாக இருக்கலாம்னு நினச்சி பண்ணோன்னா ஏ கொடுப்பாங்க. ஸோ ஆன்சர் ஏ. பட் இது எந்த ரைம் ஸ்கீமையுமே ஃபாலோ பண்ணலை ஆக்சுவல். அப்போ இதுதான் இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். நிறைய இடங்களில் ஆப்ஷன் ஏ சொல்லுவாங்க, பட் ரூல் படி பார்த்தோன்னா அது எந்த விதமான ரைம் ஸ்கீமையும் ஃபாலோ பண்ணலை. அதனால் ஆப்ஷன் சி நம்ம வந்து கொடுக்கலாம். சாரி. அண்ட் எட்மண்ட் ஸ்பென்சர் எபித்தாலமியன் ஹைமன் ரெப்ரசன்ட். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ ஹைமன் காட் ஆஃப் மேரேஜ். ஓகே, ஹைமன் காட் ஆஃப் மேரேஜ். And which of the following is not one of the sections the book on viewers the second sex. So second sex new syllabusல கொடுத்தது. ஸோ அப்போ வியூவர் எது வந்து இந்த எஸ்ஏல எதை பற்றி பேசலை அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் பற்றி மட்டும்தான் அவங்க பேசலை. மற்ற இது எல்லாமே அவங்களுடைய புக் 1ல் வந்து இருக்கும். ஓகே, புக் 1ல் எல்லாமே இருக்கும். டெஸ்டனி இருக்கும், ஹிஸ்ட்ரி இருக்கும், அண்ட் மித்து பற்றி பேசியிருப்பாங்க. ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் பற்றி மட்டும்தான் இருக்காது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் 39. அண்ட் 40th கொஸ்டின் பார்த்தா நேம் சேக்லேருந்து வந்திருக்கு. Ashima in the namesake feels discomfort in his early days abroad. So statement 1. And statement 2, Ashok tries to compensate for the discomfort of the migration by gestures of affection. So rendu statement me correct da. So option A is the right answer. Both statement 1 and 2 are correct. And 41, which of the following literary device has been used in Charlotte Perkins the anti-suffragist? The anti-suffragist la endha literary device வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா இட்ஸ் ரெஃப்ரைன். ஸோ ரெஃப்ரைன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். அண்ட் வாட் இஸ் தி கோல்டன் பவ் சிம்பலைசஸ் இன் WB Yeats போம்? ஸோ இது என்ன போம்? கோல்டன் பேர்டு, பைசாண்டியம், அப்படிதானே? ஸோ பைசாண்டியம்ல அந்த கோல்டன் பவ் எதுக்காண்டி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கோல்டன் பவ்வில் அந்த கோல்டன் பேர்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும். அப்போ அது வந்து நம்மளை பார்த்து பேசுகிற மாதிரி, அதாவது நம்மளுக்கு சிம்பாலிக்காக அது சொல்கிற மாதிரி, நீங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுவீங்க, நான் என்றைக்கா இருந்தாலுமே என்னுடைய அழகும் அந்த அந்த ஈர்ப்பும் என்றைக்குமே மங்காது அப்படின்னு சிம்பிளைஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த கோல்டன் பவ் மேலே அந்த கோல்டன் பேர்டு இருக்கிற அந்த சிம்பிள் வந்து இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா அப்ரிஹெண்டிங் லைஃப் பியாண்ட் டெத். ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். அப்ரிஹெண்டிங் லைஃப் பியாண்ட் டெத். ஸோ நெக்ஸ்ட், ஜூபிட்டர் இஸ் ஓவர்த்ரோன் பை டேஷ் இன் ஆக்ட் 3 ஆஃப் ப்ரொமித்தியஸ் அன்பவுண்ட். ஸோ ஜூபிட்டர் யார் வந்து லாஸ்ட்டாக அவனை வந்து ஜெயிக்கிறான்னு பார்த்தா டெமோகார்கன். ஸோ பி இஸ் தி ரைட் ஆன்சர். டெமோகார்கன் தான் அவனை வந்து வின் பண்ணி அவனை வெளியே துரத்துறான். ஸோ ப்ரொமித்தியஸ் அன்பவுண்ட்லேயும் நிறைய கொஸ்டின்ஸ். And 44, so Paradise Lost book 9ல எந்த சென்டென்ஸ் வந்து ட்ரூன்னு கேட்டிருக்காங்க? எந்த சென்டென்ஸ் ட்ரூ? அப்போ ஆடம் இஸ் டெம்ப்டட் டு ஈட் த ஃபார்பிடன் ஃப்ரூட் பை ஈவ். இதுதான் கரெக்டாக. ஏன்னா ஆடம் வந்து அமைதியாக தான் இருப்பான், ஈவ் தான் என்ன பண்ணுறான், அவனை டெம்ப்ட் பண்ணி அவனுக்கு அந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட வைக்கிறான். ஸோ டி இஸ் தி ஆன்சர். ஆடம் இஸ் டெம்ப்டட் டு ஈட் த ஃபார்பிடன் ஃப்ரூட் பை ஈவ். Why does Lorenzo send a page with a box to Pedrignano's execution? ஸோ இவன் பெட்ரிங்கியானோ என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கான்? நம்மளுடைய ஸ்பானிஷ் ட்ராஜடியில் பெட்ரிங்கியானோ வந்து லாரன்ஸோட்டிருந்து அந்த லெட்டர் ஏதாவது வரும் பேஜ் பாய் மூலயமா ஏதாவது அவன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஏதாவது ஒரு லெட்டர் அவன் கொடுப்பான், ஸோ நம்மளை வந்து விடுதலை பண்ணிடுவாங்கன்னு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் பேஜ் பாய் என்ன பண்ணுவான்? எம்டி பாக்ஸ் தான் கொண்டு வந்து கொடுக்குறான். எதனால் அவன் எம்டி பாக்ஸ் கொடுக்குறான்? ஏன்னா அவன் வெளியே வந்துட்டான், உண்மை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும், ஸோ அதனால் நம்ம மாட்டிப்போம்னு நினச்சி தான் அவன் அந்த மாதிரி பண்ணுறான். ஸோ ஆன்சர் இஸ் ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டாப் பெட்ரிங்கியானோ ஃப்ரம் எக்ஸ்போசிங் ஹிம். இவனை வெளிப்படுத்திடுவான்ல, இவனோட உண்மையான தோற்றம் வெளியே தெரிஞ்சிரும், அதனால் அவன் என்ன பண்ணுறான், அந்த எம்டி பாக்ஸ் தான் பேஜிட்ட கொடுத்து விடுறான். ஸோ ஆன்சர் டி. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டாப் பெட்ரிங்கியானோ ஃப்ரம் எக்ஸ்போசிங் ஹிம். So next,
Which among the following is not a character from Shakespeare's play Measure for Measure? So Measure for Measureல வராத கேரக்டர் எது? Adrian. So இது எங்க இருக்கக்கூடிய கேரக்டர் அப்படின்னு பார்த்தா டெம்பஸ்ட்ல வரக்கூடிய ஒரு சின்ன கேரக்டர். So Adrian. Okay. So Froth வரும், Elbow வரும், Francisca வரும், but Adrian வராது. And next question, which among the following poem is structured on an alternation between descriptive and receptive? So descriptive and reflective passages அப்படினு பார்த்தா elegy written in a country churchyard. So இதுதான் இதுக்கான ஆன்சர். So 48th question, Dr. Faustus bade Mephistopheles to take the shape of என்ன ஷேப் அவனை எடுக்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா மெஃபிஸ்டோஃபெல்ஸை பார்த்து டாக்டர் ஃபாஸ்டஸ் என்ன ஷேப் எடுக்க சொல்றாரு? an old friar ஷேப் தான் எடுக்க சொல்வார். an old friar. Okay. And choose the antonym of the word obfuscate. Okay. So இதுக்கான ஆன்சர் simplify. And next, புக் ஆஃப் டச்சஸில் என்ன கேம் அந்த ஃபார்ச்சூன் வந்து என் வாழ்க்கையில் விளையாண்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவர் வந்து தூங்கி அந்த கனவுல போய் அவனை போய் மீட் பண்ணுறாரு நைட்டை. ஸோ அந்த பிளாக் நைட், அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டிருந்த நைட்டுக்கிட்ட போய் உட்கார்றப்ப அவன் புலம்ப ஆரம்பிப்பான். அப்போ அவன் என்ன சொல்லுவான், இந்த மாதிரி ஃபார்ச்சூன் வந்து என் லைஃப்பில் விளையாண்டுருச்சு, அப்போ என்ன விளையாட்டு விளையாண்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான்னா செஸ் கேம் விளையாண்டுட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவார். ஸோ அதுதான். ஸோ என்ன கேம்னு கேட்டிருக்காங்க, செஸ் கேம். ஏன்னா புக் ஆஃப் டச்சஸ்லேருந்து நமக்கு 2 கொஸ்டின், ஒன்று இது, இன்னொன்று வந்து அந்த அவருடைய கனவுல அந்த இதில் புக்கு படிச்சுட்டு இருந்தார்ல மெட்டமார்ஃபிசிஸ், அந்த புக்கு படிச்சுட்டு இருக்கப்போ அந்த புக்கில் வரக்கூடிய சயக்ஸோட ஒய்ஃப், ஸோ ஆல்சியான் அண்ட் சயக்ஸ். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க, அப்போது அவங்களுடைய ஒய்ஃப் வந்து என்ன சாப்பிடாம இப்படி ஹஸ்பண்டோடைய அவர் இறந்துட்டாரா இல்லைன்னு தெரியாமல் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்ன உடனே அப்போது காடஸ் ஆஃப் ஸ்லீப் போய் அவங்க வந்து ப்ரேயர் வந்து கேட்குறாங்க. ஸோ என்ன ஆகுது, போய் மார்ஃபியஸ்ட்டை போய் அந்த ஹார்ன் வச்சு ஊதி எழுப்பணும். ஏன்னா அவன் தான் அவருடைய டெட் பாடியை கொண்டு போய் ஒய்ஃப்கிட்ட போய் காமிக்கணும். ஓகே. ஸோ ஒய்ஃப்கிட்ட போய் காமிச்சு அவங்க என்ன பண்ணணும், இவங்களுக்கு இது போல் நான் இனிமேல் வரமாட்டேன், நீ இனிமேல் எனக்காக நீ இன்னும் அழுதுட்டுருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இவங்கள்ட்ட சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் அது வந்து போகும். அப்போது அவங்களுக்கு அப்போ கொஷின் எப்படி கேட்குறாங்க பாருங்கள், அந்த கொஷின் நீங்கள் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவங்க ஹார்ன் சவுண்டு கேட்டோன்னே இவர் வேகமாக எந்திரிச்சிட்டாரு அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலி அது இல்லை. அந்த போம் நீங்கள் வாசிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி மெதுவாக கண்ணை கசக்கிட்டே இவர் ஹார்ன் ஊதிட்டே இருப்பார், அவர் மெதுவாக கண்ணை திறந்து அப்படி பார்ப்பார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீனை கொடுத்து அதை கேட்டிருந்தாங்க. ஸோ தி புக் ஆஃப் டச்சஸில் அதுதான் கொஷின், 2 கொஷினில் ஒன்று இது. அண்ட் 51, இன் பத்மினிஸ் ஹவுஸ் தி ஃப்ளோர் இஸ் ஸ்வெப்ட் பை காடஸஸ் ஆஃப், யார் இப்போ இருக்கிறாங்க, வெல்த். ஸோ யார் தள்ளுறான்னு பாருங்கள், sorry, so goddesses of wealth. The floor is swept by goddesses of wealth. And 52, so answer, which of the following tendencies would be associated with the first 20 lines of Robert Frost Birches? So Birches la yaar vara appdin paatha Actalion. Okay, so option B is the right answer. 53, ஸோ இதில் இவ்வளோ வாசிக்கிறதுக்கு இங்கே தான் கொஸ்டினே இவ்வளோ தான். த டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன், த டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன் இஸ் கேட்டகரைஸ்ட் ஆஸ் அன் என்ன பிளே, எக்ஸ்பிரஷனிஸ்ட் பிளே. அவ்வளோதான். இதில் இவ்வளோ வாசிக்கணும்னா இல்லை, நமக்கு கொஸ்டினே இவ்வளோ தான். கன்சிடர் 3 statements in the context which the death of a salesman can be categorized as an expressionist play. And next, what is Johnson's view of Milton's use of blank verse in his poem? So லைஃப் ஆஃப் மில்டனில் இவர் ஃபுல்லாக வந்து பென் ஜான்சன் என்ன தான் பண்ணியிருப்பார், சாரி டாக்டர் ஜான்சன் என்ன பண்ணியிருப்பார், ஃபுல்லாகவே அவர் கிரிட்டிசைஸ் தான் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ அவருடைய அந்த ஒரு பிளாங்க் வேர்ட்ஸ் ஸ்டைலை பற்றி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டிஸ்லைக்டு பை ஜான்சன், அதாவது எனக்கு பிடிக்கல தான், பட் அப்ரோப்ரியேட் அண்ட் பெஃபிட்டிங் மில்டன் ஸ்டைல். ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக அதை வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டார், வெறுத்திருக்க மாட்டார். ஸோ ஆன்சர் வந்து பி,
disliked by Johnson but appropriate and befitting Milton's style. Okay, so B is the answer. And next, so இது வந்து அவங்களுடைய டெத் ஆர்டர் வச்சு நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஸோ ஆன்சர் வந்து பி. B is the answer. இந்த 56ன்னு பார்த்தா ஆன்சர் வந்து C. 56. அப்போ என்ன டயக்னோஸ்டிக். அப்போ டயக்னோஸ்டிக்னாலே ஏதோ ஒன்று நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து டயக்னோஸ் பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறோம். அப்போ பாருங்கள் ஆன்சர் ஏக்கு வந்து மூணாவது ஆன்சர். டு ஃபைண்ட் அவுட் தி நேச்சர் ஆஃப் தி டெஸ்டிங் ஃபார் குரூப்பிங் அட் த பிகினிங் ஆஃப் த கோர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் ஒன்று நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃபஸ்ட்டு டயக்னோஸ் தான் பண்ணுவோம். நம்ம பிஎட் படிக்கிறப்பே சொல்லியிருப்பாங்க டயக்னோஸ்டிக் டெஸ்ட் வைங்க அப்படிம்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டோட லெவல் என்ன, அவன் எந்த லெவலில் இருக்கிறான், அவனுக்கு என்ன பிரச்சனை, ஃபஸ்ட்டு டயக்னோஸ்டிக் பண்ணணும். அப்போ அதுதான் இனிஷியல் பீரியட். அது சொல்கிறாங்க டு ஃபைண்ட் அவுட் தி நேச்சர் ஆஃப் தி டெஸ்டி ஃபார் குரூப்பிங் அட் த பிகினிங் ஆஃப் தி கோர்ஸ். அது அண்ட் செகண்ட் அச்சீவ்மெண்ட். அப்போ அச்சீவ்மெண்ட் எடுத்துக்கிட்டா டு மெஷர் த டெஸ்டி சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் தி கோர்ஸ். ஸோ முடிவில் அவங்க எவ்வளோ தூரம் வந்து அச்சீவ் ஆகி வந்திருக்காங்க. ஸோ இதுதான் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் தி கோர்ஸ். முடிச்சதுக்கப்புறம் தானே அந்த அச்சீவ்மெண்ட் நம்ம பார்க்குறோம். அண்ட் தேர்ட் வந்து ப்ரொஃபிஷியன்சி. ஸோ ப்ரொஃபிஷியன்சின்னு பார்த்தா ஸ்கில். ப்ரொஃபிஷியன்சினாலே என்ன தான், ஸ்கில் தான். அதுதான் அங்கேயுமே இருக்கும். டு எக்ஸாமின் த டெஸ்டி ஸ்கில் இன் த மாஸ்டரி ஆஃப் தி லாங்குவேஜ். ஸோ எந்த அளவுக்கு அவங்களுடைய ஸ்கில் வந்து இருக்குங்கிறத ப்ரொஃபிஷியன்சி மூலயமா பார்க்குறோம். அண்ட் ஆப்டிடியூட் to judge the test's future performance. So answer என்னது, C is the right answer. And who among the following character eulogies motherhood with a Sanskrit proverb? So யார் வரா, Mr. Kashikar. So answer is C. So next, the theme of carpe diem. So நல்லா ஞாபகம் இருக்கும். To seize the day ன்னு அர்த்தம். அப்படிதானே carpe diemனாலே என்ன அர்த்தம், டு சீஸ் த டேன்னு அர்த்தம். ஸோ அது எந்த போம்ல வருது, டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸில் வருது. ஸோ இது ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங் பேக்கன் எஸ்ஸேஸ்லேருந்து. அப்போ ஸ்டடி ஆஃப் ஹிஸ்ட்ரி நம்ம அதை படிக்கிறதுனால என்ன ஆகும், டெவலப்ஸ் தி எபிலிட்டி டு கண்டென்ட். டெவலப்ஸ் study of history develops the ability to contend. And study of natural philosophy என்னது, gives depth, நமக்கு ஆழமான ஒரு அறிவு, உள்ளார்ந்த அறிவை கொடுக்கும். And study of mathematics so gives subtle அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸ் படிக்கிறப்ப நம்ம சட்டிலாக மாறுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் ஸ்டடி ஆஃப் லாஜிக் அண்ட் ரெட்டரிக். ஸோ லாஜிக், விஸ்டம். ஓகே, so the right answer is sorry yeah, so the right answer is option A. correct da. Next, so Alan Tate, tension in poetry la அவர் என்ன சொல்றாரு, which of the following poets according to Alan Tate begins or near the extensive end of the line which deploying their resource meaning. so யார் தான் அது, metaphysical. so option B. according to Brooks, so Cleanth Brooks, the criterion for testing the validity truth in a poem is, so என்ன எங்க வந்து அந்த போம்கான அந்த இது இருக்கு, coherence of the ideas within the context. so D is the right answer. so இதுக்கான answer, so compound words B. B the right answer. so who among the following defends in favor of women, the weaker sex is it? ஸோ யார் இதை சொன்னால், லயன் அண்ட் ஜுவல்லையும் நிறைய கொஸ்டின். ஸோ லயன் அண்ட் ஜுவல், ஷேக்ஸ்பியர், இதிலே அவங்க வந்து ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டாங்க கொஸ்டின் செட்டர். ஸோ அப்போது இதில் அண்ட் ப்ரொமித்தியஸ் அன்பவுண்ட் இதுலேயும். ஸோ கிங்லியர்,
ஸோ ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயும் அதிகமான கொஸ்டின்ஸு. ஸோ கிங் லியர் நிறைய, அண்டு ப்ரொமித்தியஸ் அண்ட் பவுண்ட், இந்த டெம்பஸ்லேயும் இருந்தது, லைன் அண்ட் ஜுவல். ஸோ இந்த மாதிரி வீக்கர் செக்ஸிசிட் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தா யார்? சிதி. ஸோ தி ஆன்சர் இஸ் சிதி. அண்ட் நெக்ஸ்ட் ஸோ ஆம்பிகியூட்டி. ஸோ அதில் பார்த்தோம்னா நமக்கு நிறைய 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிகியூட்டியில் எந்த டைப்பில் இந்த ஸ்டேட்மெண்ட் வருதுன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த கான்செப்டை சொன்னது எந்த டைப்பு? ஆம்பிகியூட்டி arises when two apparently unconnected meaning. ஸோ இதுதான் முக்கியமானது. 2 unconnected meaning என்ன ஆகுது? ஆர் given simultaneously by the poet. ஸோ 2 unconnected meaning-ஐ சைமல்டேனியஸாக ஸோ அட் அ டைமில் சேர்த்து கொடுக்கக்கூடிய அந்த டைப் எது? பாயிண்ட் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அது எந்த டைப்புன்னு கேட்குறாங்க. தி ஆன்சர் இஸ் தேர்ட் டைப். அண்ட் இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு கொஸ்டின் தான். தி அன்னோன் சிட்டிசன் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் என்ன ஃபார்ம்? சட்டையர். ஸோ இதுவும் யூனிட் 4ல் இருந்த ஒரு கொஸ்டின். And 66, which scene is the longest scene in the play The Tempest? எந்த scene? Act 1, Act 1, Scene 2. இதுதான் வந்து longest scene. And who had killed the Troy? ஸோ யார் வந்து இந்த யுலிசஸ் நீங்கள் படிக்கிறப்போ அவர் லாஸ்ட்டாக சொல்லுவார் இலீசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட். நீங்கள் இன்னைக்கு கூட அந்த போம் எடுத்து பாருங்கள். நம்ம அந்த இலீசியம் போயிடுவோம், ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, வயசாகிருச்சு அப்படிலாம் இல்லாமல் இனிமேல் இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அவரோட ஆசை என்ன? இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல இனிமேல் நான் இருக்க வேண்டாம், நமக்கு ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம மனசில் என்ன இருக்குது? அந்த தைரியமும் தெம்பும் இன்னும் இருக்குது. ஸோ நம்ம எங்கே போகிறோம்? இந்த மாதிரி நம்ம திருப்பி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த வேர்ல்டை. அப்படி போகிறப்ப இந்த கடல் நம்மளை ஒரு வேளை எடுத்துக்கலாம். எடுத்தாலும் நம்ம இந்த மாதிரி வீர சாகசம் புரிஞ்சவங்கலாம் இறந்து போனால் அவங்க எங்கே போயிருப்பாங்க? இலிசியமில் போய் இருப்பாங்க. ஸோ அது அந்த மாதிரி வீரர்களுக்கான ஒரு இடம், சொர்க்கம் மாதிரி. ஸோ அந்த இடத்துல நம்ம யாரை பார்ப்போம்? அந்த நமக்கு எதிராக ட்ராயில் சண்டை போட்டான்ல இந்த ஹீரோ ஆக்கிலிஸ், அவனை நாம் அங்கே போய் பார்ப்போம்னு சொல்லி முடிச்சிருப்பார் அந்த போமை. ஸோ அப்படி தான் இதில் இங்கே யாரை சொல்கிறாங்க? ஹீரோ டேஷ் who had been killed at Troy would have been one of the hero in Ulysses. யாரு? Achilles. So Achilles is the right answer. Why did Wordsworth choose humble and rustic life? ஸோ லிரிக்கல் பேலரில் அவர் எதுக்காக இது போல் ஒரு தீமை சூஸ் பண்ணார்? ஹம்பிள் அண்ட் ரஸ்டிக் லைஃப் இவங்களை பற்றி நம்ம எழுதணும்னு அவர் சொன்னாருன்னு பார்த்தா, because in that condition essential passions that heart find a better soil. ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். இது நம்ம அந்த எஸ்ஸே படிக்கிறப்பவே பார்த்துருப்போம். ஸோ திருப்பி திருப்பி இதே வார்த்தை தான் அவர் சொல்லியிருப்பார். ஸோ அந்த ஹார்ட், அந்த பேஷன் ஆஃப் தி ஹார்ட் எங்கே தான், அந்த பெட்டர் சாயில் எங்கே தான் இருக்கும்? ரஸ்டிக் லைஃப்பில் தான் இருக்குன்னு சொல்லியிருப்பார். ஃபைண்ட் அ பெட்டர் சாயில் இன் விச் தே கேன் அட்டைன் மெச்சூரிட்டி. ஸோ ஆப்ஷன் டி. அண்ட் வாட் இஸ் த சப்டைட்டில் given to the poem குப்லகான்? ஃப்ராக்மெண்ட். And which among the following is considered as the scene of recognition is the reconciliation of the King Lear? In the scene அப்படின்னு கேட்டா Act 4 Scene 7. Act 4 Scene 7. So what are the elements of the tragedy that constitute medium of imitation? So medium of imitation, medium of imitation as explained in poetics nu பார்த்தா diction and song. Okay, option C. And next, according to Coleridge, dash is to the poem what is the soul is the living of body. So எதை சொல்றாரு? imagination, அதுதான் soul. So option B. So இந்த fancy imaginationலாம் நமக்கு எங்க இருந்து வருது? அவருடைய பயோகிராஃபியா லிட்ரரியால தான். ஃபேன்சினா என்ன, இமேஜினேஷன்னா என்ன, இதில் இதெல்லாம் நம்ம லைஃபுக்கு தேவை எல்லாமே பயோகிராஃபியா லிட்ரரியா நமக்கு யூனிட் 8லேருந்து வந்திருக்கு. ஸோ அண்ட் who among the following characters applies the paste of the vadamedike leaves to cure the bruises of Nalini? ஸோ எந்த கேரக்டர் அப்படின்னு பார்த்தா தங்கம், சாரி குமரன். ஓகே, ஆப்ஷன் டி. And next,
ஸோ கிங் லியரில் which is profoundly religious and his religious belief makes him supremely confident and always full of hope. எந்த கேரக்டர் அப்படின்னு பார்த்தா ஏர்ல் ஆஃப் அது ரெண்டு இது சொல்கிறாங்க, எட்கர் அண்ட் ஏர்ல் ஆஃப் கிளாசெஸ்டர். ஸோ எட்கர், ஓகே. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யார்? டாக்டர் ஃபாஸ்டர்ஸில் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னு பார்த்தா மெஃபிஸ்டோஃபெல்ஸ் ஹெல்லை பற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் கொஷின் 75ல். அண்ட் கொஷின் 76, ஸோ இதுவும் நம்ம பார்த்ததான், ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஸோ என்ன ஆன்சர்? ஹூ இஸ் டூயிங் தி ஒர்க்? ஸோ இங்கே பை ஹூம் வந்துருச்சு, பை ஹூம் இஸ் தி ஒர்க் பீயிங் டன். ஸோ பீயிங் வந்தாலே இங்கே கண்டினியூஸில் தான் இருக்கும், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2 அண்ணா இருக்குது, இந்த 2 ஆப்ஷனில் தான் ஏதோ ஒன்று. ஸோ ஆன்சர் வந்து டி. ஸோ wishing me like to be one more rich in hope, featured like him with the friends possessed. ஸோ இது போல் எந்த சானட்டில் அவர் சொல்லியிருக்காருன்னு பார்த்தா சானட் 29ல் தான் அவர் சொல்லியிருக்கார். ஓகே, சானட் 29. What argument does Adam give to discussed Eve from working separately? அவர் வந்து புக் 9ல் பார்க்குறப்ப சொல்லியிருப்பாரு, நீ இந்த மாதிரி தனியாக போகாத, போனோன்னா உன்னை ஈஸியாக என்ன பண்ணிடுவான். ஏன்னா அந்த ஈவல் பற்றி அவன் பேசுகிறப்போ அவ்வளோ லென்த்தாக பேசியிருப்பான். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக போகிறப்போ உன்னை ஈஸியாக அவன் வந்து ஏமாத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அமைஞ்சிரும். ஸோ என்ன பண்ண வேண்டாம், நீ தனியாக போக வேண்டாம்னு தான் சொல்லியிருப்பான். She could be easily deceived when found alone. ஸோ இதுதான் ஆன்சர் 78. A is the answer. And 79, ஸோ ஒரு புக்லேயும் வால்சிங் மெட்டில்டாவில் ஒரு இது சொல்கிறாங்க. ஸோ how many times does the phrase a waltzing Matilda figure in waltzing Matilda? வால்சிங் மெட்டில்டான்னு எத்தனை தடவை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 12 times. ஓகே, 12 times தான் கரெக்டான ஆன்சர். ஸோ என்ன டோன் அவர் காசரினாட்ரியில் என்ன டோன் வந்து அவங்க எடுக்கிறாங்கன்னா நாஸ்ட்ராலஜிக், அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மெலான்கலிக் அண்ட் நாஸ்ட்ராலஜிக். பி இஸ் தி ரைட் ஆன்சர். அண்ட் 81 இந்த கொஸ்டின் தான், வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் அண்ட் த ஹெட் இஸ் ஹெல்ட் ஹை. இதுதான் ஆக்சுவலி போம் லைனு. அப்போ நம்ம அப்படியே எடுத்தோம் அப்படின்னா ஹெட் ஹை, மைண்ட் வந்து வித்தவுட் ஃபியர் இப்படி எடுத்தோம்னா டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆனால் ஒரு சில இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பி வருங்கிறாங்க. அப்படியே போம் லைனை வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இதுதான் ஆன்சராக இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டி ஆன்சருக்கு வந்தோடனே திருப்பி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட், வே ஆஃப் தி வேர்ல்டில் லேடி விஸ்ஃபோர்ட் அண்ட் மிஸ்ஸஸ் மார்வுட் ப்ரெசன்டட் அஸ் ஃபாயில்ஸ் டு யாருக்கு கொடுக்குறாங்க? மிஸ்ஸஸ் ஃபைனல். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ எந்த கேரக்டர் வந்து கஸ்டடியில் இறந்து போவாங்க அப்படின்னு பார்த்தா இது எந்த இதுலேருந்து வருது? வாஸ், அந்த இதுலேருந்து வருது. ஸோ ஆப்ஷன் சி ஜிம்மி. ஓகே, அண்ட் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்? ஸோ அர்னால்டு வந்து யாரெல்லாம் கிளாசிக் பாய்ட்ஸ் யாரெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருப்பாரு. அதாவது அப்படி பார்க்குறப்ப ட்ரைடன் அண்ட் போப்பை பயங்கரமாக தாக்கி தான் பேசியிருப்பார். அப்போ அர்னால்டு கன்சிடர் ட்ரைடன் அண்ட் போப்பஸ் கிளாசிக்ஸ் ஆஃப் பாய்ட்ரிங்கிறது இதில் என்னது ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஸோ அதில் ஈஸியாக பிடிச்சிடலாம், ஏன்னா ட்ரைடன் அண்ட் போப் மேலே அவருக்கு அவ்வளோ பெரிய நல்ல ஒப்பீனியன்லாம் இருக்காது மேத்யூ அர்னால்டு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். அண்ட் சேட்டன் கமாண்ட் ஆன் ஜாப்ஸ் குட்னஸ். ஸோ புக் ஆஃப் ஜாபில் சேட்டன் வந்து ஜாபை பார்த்து என்ன சொல்கிறான்? ஸோ அப்போ ஹீ இஸ் குட் அண்ட் சின்லெஸ், ஏன்னா கடவுள் நீங்கள் எல்லாமே அவனுக்கு கொடுத்துருக்கீங்க, அதனால் அவன் எந்த தப்பும் பண்ணாமல் இருக்கிறான் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். ஸோ ஆப்ஷன் டி, ஹீ இஸ் குட் அண்ட் சின்லெஸ் பிகாஸ் காட் ஹஸ் கிவன் ஹிம் abundant blessing அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், அவன் எப்படி இருக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்? சவால் விடுவான். அண்ட் 86th கொஸ்டின், இதுவும் பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்லேருந்து மட்டும் 2 கொஸ்டின். ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த பாசிவ் வாய்ஸ் ஹூ டாட் யூ ஃப்ரெஞ்ச்? ஸோ அப்போ ஹூன்னு ஆரம்பிச்சினாலே பை ஹூம்ல தான் இங்கே பாசிவில் ஆரம்பிக்கணும். அப்படி பார்த்தா 2 எண்ணம் இருக்குது. அப்போ கொஸ்டின் நம்ம கேட்கும்போதே
எப்பவுமே என்ன பண்ணிடுவோம், பி வெர்பை என்ன பண்ணிடுவோம் முன்னாடி போட்டுருவோம். அப்படி பார்க்குறப்ப என்னாகும், யூ வேர் டாட் ஃப்ரெஞ்சுன்னு நம்ம கேட்க முடியாது. ஸோ வேர் யூ டாட் ஃப்ரெஞ்சு தான் கரெக்டாக இருக்கும். பை ஹூம் வேர் யூ டாட் ஃப்ரெஞ்ச். ஸோ ஆப்ஷன் சி. And choose the appropriate tense form. So look, the cracker is going to explode. So இதுதான் correct. Option A. And prologue ஈஸியான கொஷின் தான். ஸோ இது நம்ம வந்து growth of vocabulary யூனிட் 9 படிச்சிருந்தோம்னா இது கரெக்டாக போட்டு வந்திருக்கலாம். ஏன்னா அதில் நம்ம வந்து growth of vocabulary, வேர்ட் மேக்கிங், மேக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ்லாம் பார்க்குறப்பவே படிச்சிருப்போம். இவருடைய ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ இருந்தது இங்கிலீஷில், லாட்டின் இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ இருந்ததுன்னு பார்க்குறப்ப சொல்லியிருப்பாங்க. ஃப்ரெஞ்சு வார்த்தை அதிகமாக வந்து யார் தான் யூஸ் பண்ணியிருக்கா, சாசர் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாருன்னு பார்த்துருப்போம். ஸோ அதுதான். ஸோ ப்ரொலாக் டு தி கேண்டர்பரி டேல்ஸ் யூஸ் மோர் டேஷ் வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் ஹண்டிங், குக்கிங் அண்ட் டோர்னமெண்ட்ஸ்னால் எந்த வேர்டு தான், ஃப்ரெஞ்ச் வார்த்தைகள் தான் அதிகமாக இருந்தது. ஸோ யூனிட் 9 படிச்சுருந்தீங்கன்னா இது கரெக்டாக நீங்கள் போட்டிருப்பீங்க. அண்ட் 89. ஸோ இந்த அபோவ் ஸ்டேட்மெண்ட் யார் யார்கிட்ட சொன்னாங்க. ஸோ அகெயின் கிங்லியர் யார்கிட்ட சொல்கிறாரு, கார்டிலியா கிட்ட சொல்கிறாரு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ டோவர் பீச். அப்போ இதில் வந்து அப்சர்வேஷன் டஸ் நாட் ஃபிட் த வியூஸ் எக்ஸ்பிரஸ்ட். டோவர் பீச்சில் என்னென்ன இதில் எது வராதுன்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாரு, இந்த இவ்வளோ உலகம் இப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருப்போம்னு தான் சொல்லியிருப்பார். பட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ஷோ ட்ரூ லவ் டு ஒன் அனதர் கிடையாது. ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பார், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உண்மையாக இருப்போம்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார், லவ்வை பற்றி சொல்லியிருக்க மாட்டார். ஸோ ஆன்சர் வந்து பி தான். ஸோ சாரி ஆன்சர் வந்து டி. அது இதுவுமே வந்து ட்ரூ லவ் டு ஒன் அனதர் வந்து இதுக்கு தான் சொல்லியிருப்பார். நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பார். அண்ட் அது ஒரு மிஸ்டேக். அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் உள்ளதில் பாருங்கள், த வேர்ல்ட் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் தெர் இஸ் சர்டிடியூட் ஆஃப் பீஸ் இன் இட். ஸோ அப்போ இந்த வேர்ல்ட் இஸ் பியூட்டிஃபுல், அங்கே வந்து பீஸ் இருக்குது அப்படிலாம் இல்லை, ஏதோ ஒரு எனக்கு ஒரு சேட்னஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது, இதே சேட்னஸ் தான் யாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு அவர் சொல்லியிருப்பார். இன்னொரு சோஃபகல்ஸையும் சொல்லியிருப்பார், இதே சேட்னஸ் இந்த கடற்கரையில் நான் நிற்கிறப்போ எனக்கு ஒரு சேட்னஸ், ஒரு எட்டர்னல் சேட்னஸ் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே தான் இதுவும். அப்போ அங்கே சேட்னஸ் பற்றி தான் பேசியிருக்காரு, வேர்ல்டோடைய அழகை பற்றிலாம் பேசலை. ஸோ ஆப்ஷன் டி ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் டி. And in Pilgrim Progress, which character means the bringer of good news? யாரு? evangelist. And Spencer வந்து இந்த கரெக்டாக அது வந்து 10th ஸ்டான்ஸா ஒரு 11th ஸ்டான்ஸால் வரும். ஸோ சீக், நெக் அண்ட் பாடி, பிரைடை பற்றி இப்படியெல்லாம் அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவார். ஸோ அப்போ எப்பித்தாலமியில் எப்படி எந்த இதில் சொல்கிறாரு, ஆப்பிள், மார்பிள் டவர் அண்ட் பேலஸ். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ இதுவுமே ஃப்ளைன் வருமா இல்லை கிராஷன் வருமா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ ஆப்ஷன் இப்போதைக்கு பி இஸ் தி ரைட் ஆன்சர். அக்யூசேஷன் ஆஃப் சப்கான்ஷியஸ் ப்ராசஸ், ஐடென்டிக்கல் இம்பார்ட்டன்ட் வேஸ் டு தி ப்ராசஸ் சில்ட்ரன். ஸோ இது யூனிட் 9 இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் பி. அண்ட் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி என்ன தீம் அப்படின்னு பார்த்தா கான்ட்ராஸ்டிங் டூ states of reason and emotions in sisters. So அது கரெக்டா. And 95 breaking the promise is known as, breaking of a promise is known as எந்த word? So என்ன word? breach. So B is the right answer. So Ulysses poemல யார் வந்து சொல்கிறோம், who stated that Ulysses poem expressed his own need for going forward and braving the struggle of life? யார் சொல்கிறார்? டென்னிசன் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சு தான் சொல்கிறாரு. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ ட்ராமாட்டிக் பொயசி, எஸ்ஏ ஆன் ட்ராமாட்டிக் பொயசியில் யார் வந்து ஏன்ஷியன்ஸுக்கு ஃபேவராக பேசுவா, யார் மாடர்ன்ஸுக்கு ஃபேவராக பேசுவா? ஸோ கிரைட்ஸ் அண்ட் யூஜினஸ். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ எந்த டேர்ம் அப்சலாம் அண்ட் அக்கிட்டோஃபலில் எந்த டேர்ம் அதுக்கு செட் ஆகாதுன்னு பார்த்தா, ஸோ விச் டேர்ம் டஸ் நாட் டிஸ்கிரைப்
எது அப்சலாம் அண்ட் அகிட்டோஃபல் அலிகரி கரெக்ட். ஏன்னா அப்படியே பிப்ளிக்கல் கேரக்டர்ஸை வச்சு இங்கிலாண்டோட சோஷியல் ஹிஸ்ட்ரியை அப்படியே கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ கரெக்ட் அலிகரி வரும். அண்ட் சட்டையர் அதுவும் இருக்கும். அண்ட் ஹெராயிக் இருக்கு, பட் ட்ராஜடிங்கிறது வராது. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கருடைய சோஷியல் ஹைரார்கி அதை பற்றி எது வந்து நம்மளுக்கு. அப்போ இடியோலெக்ட் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல். ஸோ இண்டிவிஜுவல் அப்போ எனக்கு வந்து நல்லா வந்து எதுகை முனையாக பேச தெரியும்னா அது என்னோட அது என்ன கேட்டகரியில் வந்துடும், இடியோலெக்டில் வந்துடும். அப்போ சோஷியல் ஹைரார்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் டயலெக்ட் தான் வரும். ஸோ ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. அண்ட் மேத்யூ அர்னால்டு poetry is a criticism. ஸோ poetry பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு மேத்யூ அர்னால்டு, அது என்னது, criticism of life governed by the law of poetic truth. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ ப்ரொமெத்தியஸ் ரெப்ரசன்ட் அதில் எல்லாமே நமக்கு என்னதான், அவர் வந்து இங்கே இவர் தான் ஹீரோ ப்ரொமெத்தியஸ். ஸோ அப்போ அவர் வந்து ஹியூமனிட்டி பற்றி உலக ஃபுல்லாக ஹியூமனிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இவ்வளோ போராடுறார். ஸோ அந்த தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்ருப்பார். ஸோ ஆன்சர் வந்து ஏ, ஆர்கிடைப்பல் ஹியூமனிட்டி, இதுதான் ஆன்சர். அண்ட் கேரக்டர் எலினார், எலினாரோட கேரக்டர் எப்படி, சென்ஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல், அதுதான் எலினாருடைய கேரக்டர். அண்ட் 103. ஸோ எது அந்த இட்ஸ் நோன் அஸ் காம்பினேஷன் ஆஃப் கிராமட்டிக்கல் யூனிட்ஸ் விச் ஆர் நாட் நெசசரி ஆர்டர்ட் சீக்வென்ட்லி. ஸோ எதுதான் சின்டாகம், இதுதான் ஆன்சர். ஆன்சர் ஏ. ஸோ லாங்கஸ்ட் டே அப்படிங்கிற வார்த்தைக்கு எந்த அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா த டே ஆஃப் தி கிரேட்டஸ்ட் லென்த். இது ரொம்ப ஈஸி. ஸோ ஆப்ஷன் சி. அண்ட் மெகாலோமேனிக், அதுக்கான ஆன்சர் பவர் ஹங்க்ரி மீனிங். ஸோ இதுவும் இதுதான் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். நாட், புட் யுவர் நாட் அட் த எண்ட் ஆஃப் தி ரோப், இதுவுமே கரெக்ட். ஈஸியான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. இதுக்கு வந்து ஆன்சர் டி. ஸோ நோபல் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச்சில் அவர் என்ன ப்ரைட் அண்ட் ஆகனின்னு தான் சொல்லியிருப்பார். ஸோ ஆப்ஷன் பி, ப்ரைட், ஆகனி அண்ட் ப்ரைட். ஸோ அப்போ அதுதான் கரெக்ட். ஸோ இது ஐஏ ரிச்சர்ட்ஸ் அவருடைய ஒர்க்லேருந்து வந்திருக்கு. ஸோ அவர் வந்து அந்த இதில் சொல்லியிருப்பார், திறந்திருசி சேம் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு எல்லாம் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடணும்னு நம்ம வந்து ரீடர்ஸ் வந்து நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். டவுட்லெஸ் தெர் ஆர் some who by a natural dispensation acquire the open sea same. ஸோ திறந்திருசி சேம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாம் அந்த டக்குன்னு எல்லாம் புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அது எதுக்காக சொல்லியிருக்காரு இந்த above lines ஐஏ ரிச்சர்ட்ஸ் refers to எதை பற்றி, the intuitive apprehension of the meaning of the passages by some readers. ஸோ எல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக அப்படி டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதுதான் அவர் சொல்லியிருப்பார். ஸோ ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஸோ டெமோகார்கன் இஸ் a child born of Jupiter marry with யாரு, Thetis. And next, so according to Caliban வந்து எப்படி சொல்லியிருக்காங்க, leg like a man and his fins like arms, okay, as well as half a fish and half a monster. இப்படி வந்து யார் வந்து காலிபனை பார்த்து சொன்னது அப்படின்னு பார்த்தா ப்ராஸ்பரோ. ஸோ ஆப்ஷன் ஏ. அண்ட் நெக்ஸ்ட், வாட் இஸ் த செட்டிங் ஆஃப் தி கேண்டோ 2 ஆஃப் தி ரேப் ஆஃப் தி லாக், எதுதான் தேம்ஸ் ரிவர் தான் செட்டிங் 2. செட்டிங் ஃபஸ்ட்டு செட்டிங் என்னது, பெலிண்டா ரூம் தான் ஃபஸ்ட்டு செட்டிங்காக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கான ஆன்சர் என்ன, the literary term for the thing applied to another which it has become closely associated because of a recurrent relations in common experience is known as, இது ஆன்சர் மெட்டானமி.
Okay, option C. And next, Spencer வந்து லண்டனை பார்த்து என்னன்னு சொல்லியிருப்பாரு, மோஸ்ட் கைண்ட்லி நர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு புரோத்தாலமியனில். And next, which of the following parts do not fit the category of friends mentioned by Bacon? ஸோ அவர் எந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசியிருக்க மாட்டார், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ரெண்டு பேராக சொல்லிகிட்டே வந்திருப்பார் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பில். அப்போ யார் ரெண்டு பேர் வரமாட்டா அப்படின்னு பார்த்தா பித்தாகரஸ் அண்ட் காம்னியஸ், அவங்க ரெண்டு பேர் தான் வரமாட்டாங்க. ஏன்னா மற்ற எல்லாரோடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியுமே அவர் பேசுவார், இவங்க ரெண்டு கேரக்டர் தான் கிடையாது. ஸோ சில்லா, பாம்பே, ஜூலியஸ் சீசர், ஏன்னா ப்ரூட்டஸை பற்றி பேசுகிறப்ப என்ன சொல்லியிருப்பாரு, அதாவது எனக்கு அப்புறம் யார் வருவா, இவருடைய கசின் கூட ஆட்சிக்கு வர முடியாது, யார் தான் வரணும்னு நினச்சிருப்பாரு, ப்ரூட்டஸை தான் கொண்டு வரணும்னு யார் நினச்சிட்டு இருந்தா, ஜூலியஸ் சீசர் நினச்சிட்டு இருப்பாரு அப்படின்னு பேசி தான் அந்த எஸ்ஏலே வரும். ஸோ அப்படி அவர் நினச்சிட்டு இருந்த ஒரு ஆளை அவர் ஏமாற்றிட்டார். ஸோ அப்போது ஜூலியஸ் சீசர், ப்ரூட்டஸ் உண்டு, செப்டிமஸ் செவரஸ் அண்ட் பிளாட்டனியஸ் உண்டு, யார் தான் கிடையாது, பித்தாகரஸ் அண்ட் காம்னியஸ் தான் கிடையாது. And next, who among the following writers prefers the form nearest to the actual sound of the in the growth of vocabularies அந்த போர்ஷனில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் யார் யார் என்னென்ன எவ்வளோ வார்த்தைகள் growth of vocabularies இல்லை மேக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷில் நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் யார், பைபிள் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் மில்டன், ஜான்சன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. சாரி. ஸோ அப்போ இந்த ரெண்டு லெட்டர்ஸ் யார் கொடுத்தது, ஐலாண்ட் ஃபார் ஐஸ்லாண்ட் அண்ட் சோரன் ஃபார் சாவரன். ஸோ இது போல் யார் கொடுத்தான்னு பார்த்தா பென் ஜான்சன். ஓகே, சி, ஆப்ஷன் சி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், கிங் லியர்லேருந்து which dreadful character is portrayed as the one with the abundance of courage, strength of will in King Lear? எந்த கேரக்டர்? ஸோ எட்மண்ட் அந்த கேரக்டர் தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ எலியட்ஸ் போம் வேஸ்ட்லேண்ட்லேருந்து அதிகமான ரெஃபரன்ஸ் எந்த இதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்காரு, வேஸ்ட்லேண்டில் நிறைய ஒர்க்லேருந்து தான் அவர் லைன்ஸ் எல்லாம் கோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ எதுலேருந்து அதிகமான ரெஃபரன்ஸ் வருதுன்னா ஷேக்ஸ்பியரோட எந்த ஒர்க்லேருந்துன்னா டெம்பஸ்ட்லேருந்து தான் அதிகமாக இருக்குது. So option A. And next, Act 1 Scene 2 Tempest falls into how many sections? So 4 as long as almost quarter of the play. So option D. And Charles Lamb refers to himself as a shammering buffoon. So New Year's Eve அதில் அவருடைய தன்னுடைய வயசு என்னென்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ இந்த வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 45 அதுதான் சொல்லியிருப்பார். அண்ட் இது நமக்கு தெரிஞ்சதான் poetics, அரிஸ்டாட்டிலோடைய poeticsல ஒரு ட்ராஜடிங்கிறது எதை அரௌஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, பிட்டி அண்ட் ஃபியர். முடிச்சுட்டு வர்றப்போ நமக்கு ஐயோ இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தது, நமக்கும் இது மாதிரி ஆகிருமேன்னு பயத்தோடு வெளியே வரணும், அதான் பிட்டி அண்ட் ஃபியர். அண்ட் நெக்ஸ்ட், த விண்ட்மில் இஸ் த நேம் ஆஃப் எ டேவன். ஓகே, எ டேவன். அடுத்தது, ஸோ இது இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் ஈஸ்டர்ன் சைடு எது, விச் ஃபாலோயிங் லாங்குவேஜஸ் டஸ் நாட் பிலாங் டு த ஈஸ்டர்ன் குரூப்? எந்த லாங்குவேஜ் ஈஸ்டர்ன் குரூப்போட வராதுன்னு பார்த்தா கெல்டிக் தான் வராது. ஸோ மற்ற எல்லாம் ஈஸ்டர்ன் குரூப்போட தான் வருது. ஸோ ஜான்டன், விச் போம் ஆஃப் தி ஜான்டன் இஸ் கோட்டட் பை டிஎஸ் எலியட்? டிஎஸ் எலியட்டோட ஒர்க்கில் எந்த போம் பற்றி சொல்லியிருக்காரு ஜான்டனோட போம்னா எ வேலடிக்ஷன் ஆஃப் வீப்பிங். ஆப்ஷன் ஏ. அண்ட் எந்த கான்ட்ரிபியூஷன் நம்ம பார்த்துருக்கோம் மேக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷில் பைபிள் கான்ட்ரிபியூட்டர்ஸ் கொஞ்சம் பேர் வருவாங்க. அப்போ டிண்டேல் அவருடைய என்னென்ன வார்த்தைகள்லாம் அவர் கொடுத்துருந்தாருன்னு பார்த்தா லவ்விங் கைண்ட்னஸ் கொடுத்தாரு, தி ஃபேட்டட் காஃப் அண்ட் ஸ்கேப் கோட் அப்படின்னா பலியாடு, இந்த வார்த்தைகள்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்துருக்கோம். அப்போ எது தான் வராது? ஈட், ட்ரிங்க் அண்ட் மெரி. ஆப்ஷன் ஏ தான் வராது. ஸோ இந்த வார்த்தை தான் கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஏ. 126 ரால்ஃப் வால்டோ எமர்சன்ஸ் பிரம்மா. அதில் ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு இதில் டேஷ் கொடுத்துருக்காங்க. இஃப் த ரெட் ஸ்லேயர் திங்க் ஹி ஸ்லேஸ் ஆர் ஸ்லேன் திங்க் இஸ் ஹீ ஸ்லேன். ஸோ அந்த போயம் லைனை அப்படியே கொடுத்து ஒரு வார்த்தை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்னது? டேர்ன் அகெயின். அதுதான் ஆன்சர். இதான் நான் சொன்ன கொஸ்டின் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னது தான். Which statement is not true with respect to the book of Duchess? Na Morpheus and Eclampasture lay asleep in deep valley.
ஸோ போகும் அந்த இது போய் எழுப்புறதுக்கு போகிறப்ப அந்த மெசஞ்சர் போகிறப்போ அவங்க 2 பேரும் ஒரு டீப் வேலியில் மார்ஃபியஸும் அவருடைய ஹையரும் என்ன பண்ணியிருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. அண்ட் எக்லிம்பாஸ்டியர் வாஸ் தி காட் ஆஃப் ஸ்லீப்ஸ் ஹையர். கரெக்டு. அடுத்தது, மார்ஃபியஸ் ஓப்பன்ட் ஹிஸ் ஐஸ் வைட் when the heard the messenger blowing his horn. கிடையாது, ரொம்ப ஹார்ன் ஊதி முடிச்சுட்டு ரொம்ப சலிப்போடு தான் எந்திரிப்பார். அப்போ உடனே கண்ணை திறந்துலாம் பார்க்கறதில்ல. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். And what is the name of Grandgrin's house in hard times? என்ன பேர்? Stone Lodge. So option B. ஸோ இதுக்கான ஆன்சர் ஷேக்ஸ்பியருடைய அந்த ஒர்க் பற்றின உள்ளது ஆப்ஷன் ஏ. அண்ட் நெக்ஸ்ட், ஸோ இது எந்த சானட்லேருந்து வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. டு தி ஐஸ் ஆஃப் ட்ரூ லவ் பியூட்டி நெவர் பாசஸ், தி லவ்ட் ஆப்ஜெக்ட் ரிமைன்ஸ் த சேம். ஸோ என்ன சானட்? சானட் 104. ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். அண்ட் இதுக்கும் ஏ தான். ஸோ இதுவுமே டெலஃபோன் கான்வர்சேஷன்லேருந்து கொடுத்துருக்க லைன். ஐ கன்ஃபர்ஸ் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு, சரி இதுக்கு மேலே மறைக்கலாம் முடியாது, எப்படினாலும் அவங்கள்ட்ட நேரில் போய் பார்த்து மாட்டுறதுக்கு நம்மளே உண்மையை சொல்லிடுவோம்னு சொல்கிறது தான் ஐ கன்ஃபர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். செல்ஃப் கன்ஃபெஷன் அப்படிங்கிறது எதுக்காக சொல்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எதுக்காக? த ஸ்பீக்கர்ஸ் ஆஃப்ரிக்கன் ஐடென்டிட்டி, தன்னோட ஐடென்டிட்டியை அவங்கள்ட்ட தெரியப்படுத்த போகிறாரு. ஆமாம் நான் டார்க்கு தான் சொல்ல போகிறாரு. அப்போ செல்ஃப் கன்ஃபெஷன் ரெஃபர்ஸ் டு த அபவ் கான்டெக்ஸ்ட். எதுக்காக? இல் மேனர்டு சைலன்ஸ் கிடையாது. அப்போ என்னதான்? த ஸ்பீக்கர்ஸ் ஆஃப்ரிக்கன் ஐடென்டிட்டி, அதுதான் டெலிஃபோன் கான்வர்சேஷன்லேருந்து வந்திருக்கு. அண்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர்டு ப்ரொலாக்ல எந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணலன்னு கேட்டிருப்பாங்க. டஸ் நாட் யூஸ், ப்ரொலாக்ல எந்த வேர்டு யூஸ் பண்ணல? ஃப்ளூயண்ட் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க மியூசஸ்க்கு யூஸ் பண்ணவே இல்லை. ஃபூலிஷ் சொல்லியிருப்பாங்க, ப்ரோக்கன், பிளெமிஷ்ட் இதெல்லாம் இருக்கும். ஃப்ளூயண்ட்டு கிடையாது. Who is the author of the study of poetry? Simple, Matthew Arnold. And next, who referred as the Pythian of the age? இதுவும் தெரியும், லார்ட் பைரன். அப்பல்லோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு, Pythian of the age ன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இது லார்ட் பைரன். The supreme aesthetic glory of the Prometheus Unbound is its music. And next, இந்த வரக்கூடிய ஐடென்டிஃபை த கிரிட்டிக் who remarks about Casio. யார் சொன்னா அப்படின்னு பார்த்தா ஏசி பிராட்லே அதுதான் சொல்லியிருக்கார். ஸோ ஆன்சர் ஏ. அண்ட் சாரி, which of the following words contain the inflectional morpheme? அப்போ inflectional morphemeனு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃப்ளெக்ஷன்ஸ்னு பார்த்தாலே ஒன்று ப்ளூரல் ஃபார்ம் எஸ் சேர்ப்போம், இல்லை இஎன் சேர்ப்போம், இல்லை ஐஎன்ஜி. அப்போ அதோடைய கோர் மீனிங் மாறாத அளவுக்கு தான் இருக்கணும். அப்போ பாருங்கள், இதில் பார்த்தோம்னா லாஃபிங் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ டெம்பஸ்டில் ஏரியல் என்ன ஃபார்மில் இருக்கிறாரு? ஸோ ஏரியல் இம்ப்ரெசன்ட் இன் தி பார்க் ஆஃப் எதில்? ஸோ in a pine tree. அண்ட் எலைன் ஷோவால்டருடைய அவங்க சொன்னது கைனோக்ரிட்டிக் அண்ட் ஃபெமினிஸ்ட். ஸோ ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக் அண்ட் ஆண்ட்ரோடெக்ஸ்ட் கிரிட்டிக் இந்த மாதிரிலாம் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய ஒர்க்கில். ஸோ எலைன் ஷோவால்டர் கால்ஸ் தி டுவர்ட்ஸ் த ஃபெமினிஸ்ட் poetics அதில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் விமன்ஸ் வந்து ரீடராக இருக்காங்க. இந்த கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ கால்ஸ் தி அனாலிசிஸ் தட் இஸ் கன்சர்ன்ட் வித் விமன் அஸ் அ ரீடர். வெறுமனே ரீடராக தான் இருக்காங்க. யார் எழுதுனதுக்கு ரீடராக இருக்காங்க? மேல் ப்ரொடியூஸ்டு லிட்ரேச்சருக்கு ரீடராக மட்டும் இருக்கிறப்போ அதை அவங்க என்னன்னு சொன்னாங்க. அப்போ கைனோக்ரிட்டிக்குங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் விமன் வந்து ரைட்டராக இருப்பாங்க, அவங்களே அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அப்போது விமன் அதாவது சூடோனும் வச்சு கொஞ்ச நாள் எழுத ஆரம்பித்தாங்க. அப்போ அதுக்கு என்ன பேர் அப்படியெல்லாம் அவங்க அந்த இசையில் நம்ம ஃபுல்லாகவே பார்ப்போம். அப்போ கைனோக்ரிட்டிக் இதில் வராது, ஆண்ட்ரோடெக்ஸ்ட் கிரிட்டிக்கும் வராது. அப்போ இவங்க ரீடராக இருக்காங்க. யார் எழுதுனதுக்கான ரீடராக இருக்காங்க? ஒரு மேல் ரைட்டர்ஸ் எழுதுன அந்த ஒர்க்கை வந்து இவங்க வாசிக்கக்கூடிய ஸ்டேஜ் இவங்க என்னென்னு சொல்கிறாங்க? ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் சி. ஸோ ஆன்சர் சி, ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக். ஸோ இவ்வளோ தான். ஸோ மோஸ்ட்லி எதிர்பார்த்த அளவுலாம் இல்லை, எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. கொஸ்டின் எல்லாமே மேலோட்டமாக ரொம்ப உள்ளார்ந்தெல்லாம் போகவே இல்லை. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் டவுட்ஸ் அப்படின்னு இருக்கிற பார்ட்டில் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்தப்புறம் என்னென்ன மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மோஸ்ட்லி இதுதான் ஆன்சர்.
ஓகே, தேங்க்யூ.